விஜய் டிவிகேவை பத்தி இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய அனுமானம் என்ன அப்படின்றது எடுத்துக்கலாம். எக்ஸிட் போல் வந்துருச்சு, போலிங் முடிஞ்சிருச்சு, அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்ததுன்றதை பார்த்துட்டீங்க. பட் நெருங்கிடுச்சு. ஒரு அனுமானமா சொல்லணும் அப்படின்னா டிவிகேக்கு எவ்வளவு இடங்கள்? ஒண்ணு விஜய் மட்டும்தான், அதுவும் பெரம்பூர்ல மட்டும்தான். அப்படி அது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் எனக்கு தெரியுது. ஒன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 233 சொல்லிக்கவா? இப்படி சொன்னா உடனே கிடைப்பாங்க. சரிங்க, விஜய் வந்து 240 தொகுதியில் ஜெயிக்கிறார், போதுமா? என்னங்கப்பா சொல்லிட்டு போங்களேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் என் மேல யாராவது வந்து கேள்வி கேட்க போறீங்க? ஐயோ, நீ 240 தொகுதி என்ன, மொத்தமே 234 தான் இருக்குது, அதுல அவங்க ஒண்ணு கூட ஜெயிக்கல, நீ இந்த மாதிரி சொன்னி அப்படின்னு யாராவது என்ன கேட்க போறீங்களா? விஜய் வந்து பெரும்பான்மை பெறுவாரு அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த கருத்து கணிப்புல அவங்க அதை நியாயப்படுத்துறதுக்காக சில விஷயம் சொன்னாங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க, கேஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப அது அப்படி போகாதுன்னு எடுத்துக்கலாமா? முதல்ல இந்த காஸ்ட் இப்படியே ஒட்டுக்கா ஓட்டு போடுவாங்க அப்படின்றத என்னைக்கும் நான் ஏத்துக்க மாட்டேன். பெர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் அவங்க இவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற, இந்த சமூகம் வந்து இவங்களுக்கு ஆதரவு, இந்த சமூகம் அவங்களுக்கு ஆதரவு அப்படின்றத வந்து என்னால ஏத்துக்க முடியாது. கேண்டிடேட் நிறுத்துறதே அதை பார்த்தானே சார் நிறுத்துறாங்க. நீங்க நிறுத்துக்கங்க, வேற எதுவுமே இஷ்யூ இல்லை, அப்படி எல்லாமே வந்து சைலண்டா இருக்குது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது மட்டும்தான் வந்து அந்த காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றது வரதா என்னுடைய கணிப்பு. ஏன்னா நீங்க பெரும்பாலும் எல்லா தேர்தல்களையும் எடுத்து பாருங்க. நம்ம 77 கூட எடுத்துப்போம், 67 கூட எடுத்துக்கோங்க. 67 திமுக ஜெயிச்சதுக்கு எந்த ஜாதி காரணம்? 71 அவ்வளோ ஒரு அமோக ஜெயிப்பு வந்துங்க, அதுக்கு எந்த ஜாதி காரணம்? 77 எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு எந்த ஜாதி காரணம்? 80 மறுபடியும் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி ஆன உடனே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றாங்க. 80 மறுபடியும் ஜெயிக்கிறார் எம்ஜிஆர். எந்த ஜாதி ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க?